வெல்கம் டு கிசா ஸ்டோரிஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்திலே உள்ள 5 வித்தியாசமான உயிரினங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உயிரினங்களை போல இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிசா ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசோலாட்டல் அப்படின்னா இது ஒரு வகையான மீனும் இல்லை, தவக்காலையும் இல்லை. இது ஒரு வகையான சலமாண்டர் வகை. பார்க்க கியூட்டாகவும் சின்ன சிரிப்பு கொண்ட முகமும் கொண்டது. ஆனா இதோட பவரை கேட்டிங்கன்னா அசந்து போயிருவீங்க. இந்த ஒரு வகையான மீன் மெக்சிகோ நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அந்த நாட்டில் ஜோசிமில்கோ அப்படிங்கிற ஏரிகளில் மட்டும்தான் இந்த உயிரினங்கள் இருக்கு. இந்த உயிரினங்கள் வேற எங்கேயுமே காணப்படாது. இயற்கையாகவே அந்த ஏரியில தான் அந்த உயிரினம் உருவாச்சு. அதனாலதான் உலகமே அதிசயமா பாக்குது. இப்பதான் முக்கியமான சீக்ரெட் இருக்கு. அசோலாட்டலோட கை, கால், முகம் எங்கே வெட்டினாலும் அது திரும்பவும் அந்த ஆர்கான்ஸ் உருவாக்கி வளர்த்து விட்டுருமாம். இப்போலாம் சயின்டிஸ்ட் இந்த ஒரு வகையான மீனை வச்சு தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அசோலாட்டலுக்கு கை கால் வளரும் போது மனுஷனுக்கு ஏன் வளரல அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால மனுஷனுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன உணவு சாப்பிடும்னா புழுக்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை மட்டும்தான் சாப்பிடும். பல நாட்டில் இந்த ஒரு வகையான மீனை பெட்ஸா வளர்க்குறாங்க. இதை கோல்டு வாட்டர்ல நம்ம வளர்க்கலைன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இதை இந்தியாவில் வளர்க்குறது ரொம்பவே இல்லீகல். ஆனால் இந்த ஒரு வகையான மீன் இப்போலாம் ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது. தண்ணீர் மாசுபாடுனாலையும் வெளிநாட்டு மீனை ரிலீஸ் பண்ணுறனாலையும் இது ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது. இந்த அசோலாட்டல் வயசானாலும் அதே தோற்றத்தோட தான் இருக்கும். பிளாட்டிபஸ் என்பது ஒரு பாலூட்டி. ஆனால் இது மற்ற பாலூட்டி உயிரினங்கள் மாதிரி இல்லை. இது வித்தியாசமானது. இது எப்படி வித்தியாசமானதுன்னா, முடி இருக்கும், பால் கொடுக்கும், ஆனால் முட்டையிடும். இதை பார்த்து பல சயின்டிஸ்ட் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இது ரியல் அனிமலா இல்லை வேற எதுவுமானு. இந்த ஒரு உயிரினம் நீரிலும் நிலத்திலும் இப்படி 2 இடத்துலையுமே வாழக்கூடிய ஒரு உயிரினம். இந்த பிளாட்டிபஸுக்கு எலக்ட்ரிக் சக்தி இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீருக்குள்ள வேட்டையாடும் போது கண்ணை மூடிட்டு எலக்ட்ரிக் சக்தியை வச்சு வேட்டையாடும். இந்த பிளாட்டிபஸை ஏன் சயின்டிஸ்ட் ஆச்சரியமா பார்க்குறாங்கன்னா, பல்லி, பறவை போன்ற கலந்த உயிரினம் இருக்கு. ஆண் பிளாட்டிபஸோட காலில் ஒரு விஷம் இருக்கும். அந்த விஷம் மனுஷனை கொல்லாது, ஆனா கடும் வேதனையை நீண்ட நாளுக்கு வரைக்கும் கொடுக்கும். இந்த உயிரினம் இரவுல தான் அதிகமாக வேட்டையாடுது. சுமார் 10 மணி நேரம் வரை வேட்டையாடும். கொமோடோ டிராகன். இந்த ஒரு உயிரினத்தை நீங்கள் எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை முழுங்குற மாதிரி. இது உலகத்திலே மிகப்பெரிய பல்லி என்று அழைக்கப்படுகிறது. இது மானிட்டர் லிசார்டு குடும்பத்தை சார்ந்தது. இதோட வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காடுகள், மலை இவை இரண்டிலையுமே வாழக்கூடிய ஒன்று. இந்த கொமோடோ டிராகன் இந்தோனேசியாவில் மட்டும்தான் இருக்கும். இந்த கொமோடோ டிராகன் மேல் கொமோடோ டிராகன் இல்லாமலேயே குட்டி போடுமாம். இது 15லிருந்து 30 முட்டை வரைக்கும் போடுமாம். இது சுமார் 30 வருஷத்துக்கு வாழுமாம். இது மனுஷங்களை அதிகமாக கொண்டிருக்கு. ஒக்காப்பி ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்குல்ல. இதோட முகம் ஜிராப்பி மாதிரியும் இதோட வரிகள் ஜீப்ரா மாதிரியும் குழப்பம் அடைகிறது. இதை 1901 தான் மக்களுக்கு டிஸ்கவர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விலங்கை யாருக்குமே தெரியாது. இது ஆப்பிரிக்கா நாட்டில் காங்கோங்கிற பகுதியில் மட்டும்தான் இருக்கும். இது அதிகமாக தனியாக மட்டும்தான் இருக்கும். மனுஷங்களை பார்த்தா ஒரே ஓட்டமாக ஓடிடும். இப்போ இது ஆபத்தில் இருக்கு. ஏன்னா வேட்டையாளர்கள் இதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். காங்கோ நாட்டோட நேஷனல் அனிமல் தான் இந்த ஒக்காப்பி. இந்த பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. இதோட மூஞ்சியும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல. இது குரங்கு வகையை சார்ந்தது. ஆனால் இது குரங்கு இல்லை. இது வித்தியாசமான ஒரு பறவை மாதிரியும் குரங்கு மாதிரியும் சேர்ந்தது. இது மதகாஸ்கர் நாட்டில் மட்டும்தான் இருக்கும். இது இரவுல மட்டும்தான் அதிகமாக வெளியே வரும். இதோட மிடில் ஃபிங்கர் தான் இதோட சக்தி. ஏன்னா பூச்சிகளை தட்டி இங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்காண்டி ஒரு சக்தி தான் மிடில் ஃபிங்கர். இதை பார்த்து மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னா, இதை பார்த்தா நம்ம வீட்டுக்கு ரொம்பவே கெட்டதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலவே இது ரொம்பவே கொல்லப்பட்டிருக்கு. இதோட ஸ்ட்ராட்டஜியே அந்த மிடில் ஃபிங்கர் தான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்னா ஆளில் போட்டு வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்து சேரும். அடுத்து எந்த வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய் கைஸ். இது உங்கள் கிசா ஸ்டோரிஸ்.